திமுக மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் அக்கட்சியுடன் பாஜக தேமுதிக கூட்டணி அமைக்க தாம் உதவ தயார் என சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். உங்களோட ட்விட்டர் வலைப்பக்கத்துல நீங்க திமுக தேமுதிக பாஜக கூட்டணி குறித்து ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தீங்க, கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதற்காக பாஜக ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு வராங்களா? குறிப்பா நீங்க ஏதாச்சும் முயற்சி எடுக்க போறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் கருணாநிதி முதலமைச்சருக்கு வேட்பாளர் இருக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தா. ஸ்டாலின் தான் இந்த டிஎம்கேயோட தலைமை தாங்க போறார், அந்த அறிக்கையும் கொடுத்தாருன்னா டிஎம்கே விஜயகாந்தோட டிஎம்டிகே பிஜேபி மூணு கட்சியோட கூட்டணி உருவாக்கலாம், தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு காரணம் ஸ்டாலின் பல இடத்துல சொல்லியிருக்காரு, டிஎம்கேல 90% ஹிந்துக்கள் தான். அவர் கோயில் போவார், அவர் மனைவி தினம் கோயில் போவார். அதனால ஹிந்துவோட ஒரு வெறுப்பு உண்டாக்கினது திராவிட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றல் வந்துவிட்ட காரணம் ஸ்டாலின் மேல அது அப்படி பார்த்தால் ஒரு குற்றமும் இல்லை 2Gயோட. ஆகவே ஸ்டாலினோட தலைமை தாங்கின டிஎம்கேயோட கூட்டணி போறதுக்கு பிஜேபிக்கு ஆட்சேபம் இருக்கக்கூடாதுன்னு என்னோட நம்பிக்கை. நான் சும்மா என்ன தோன்றதோ அதை சொல்றது இல்லை. இங்க பேசிட்டு முடிவு செயற்குழு பண்ண முடியும், இல்லாட்ட பார்லிமெண்டரி போர்டு செயற்குழுக்கு சார்பாக பண்ண முடியும். இது மாதிரி கூட்டணி பண்ணனா இருக்கும். கருணாநிதி தலைமை தாங்கினா நாங்கள் பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஹிந்து விரோதி.